இந்த வீடியோல நம்ம சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன்ல உப்பு தூளும் மஞ்சளும் சேர்த்து நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 800 கிராம் சிக்கனும் போன்லெஸ்ஸாவே எடுத்திருக்கேன். நீங்க போனோட கூட எடுத்து செய்யலாம். சிக்கன்ல இப்போ நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கழுகி எடுத்துருக்கோம். இப்போ 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் 65 மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே 1 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம சிக்கன் வறுக்கும் போதே கொஞ்சம் லெமன் சேர்த்துருந்தோம், அதனால 1 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் சேர்க்கலன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் கழுகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 200 ml கிளாஸில் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியோட தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம சிக்கனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ரெண்டு சைடு ப்ரௌன் கலரில் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம எடுத்துருக்க சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு நெய்யும் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோன்னு நம்ம பிரியாணிக்கு உரிய ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி வாசத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம சேர்த்துட்டோம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும் போது சிக்கனில் மசாலா எதுவும் இல்லாமல் வெள்ளையாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு சூப்பராக இருக்கும். வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்க்கும் போது சாதம்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி உதிரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி உதிரி போல் சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் சிக்கன் 65 பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.